ஒரு சின்ன தகவல் ஒண்ணு என்ன அப்டின்னா, எல்லாருமே மத்தவங்கள விட நம்ம பெஸ்ட்டா இருக்கணும், சிறந்து இருக்கணும் அப்டின்னு நெனைப்போம் இல்லையா? அதுக்கான ஒரு சில செயல்கள்லாம் செய்வோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா ஒரு 2 செயல் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இந்த 2 செயல் செஞ்சா நம்ம மத்தவங்கள விட சிறந்தவன் அப்டின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. என்ன செயல் அப்டின்னா, சில பேர் தவம் பண்ணுவாங்க கடவுள்கிட்ட. ரொம்ப நாள் தவம் பண்ணுவாங்க. நமக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு விஷயம். மத்தவங்க தானம் செய்றது. தானம் செய்றதன் மூலமா நம்ம வந்து மத்தவங்கள விட சிறந்து விளங்கலாம். எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்டின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. பட் இவங்க 2 பேரையும் மிஞ்சின ஒரு ஆள் இருக்காப்ல. சிறந்தவர். யார் அப்டின்னா, தன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையா யார் பேசுறாங்களோ, யார் அதன் மாரி நடந்துக்கிறாங்களோ, அவங்க தான் இங்க 2 பேரை விட சிறந்தவங்க. ஏன் அப்டின்னா, நீ யாருக்கு வேணா உண்மையா இரு, இல்லாம போ. ஆனா உன்னுடைய மனசாட்சிக்கு நீ கண்டிப்பா உண்மையா இருந்து தான் ஆகணும். அப்படி இருந்தா போதும், எல்லா செல்வங்களும், எல்லா நற்செயல்களும் உன்னை தேடி வரும். "மனதோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானஞ் செய்வாரின் தலை." ஓகேங்களா? கண்டிப்பா உங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருங்க. அதுவே போதும். நன்றி, வணக்கம்.